லெஃப்ட்டில் இடம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக வந்துட்டு சரி கேஷுவலாக ஓவர்டேக் பண்ணேன் லெஃப்ட்டில். சரி ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு லெஃப்ட்டில் பாதியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் வழி இல்லாமல் நான் ரைட் எடுத்து அந்த ஃபார்ச்சுனருக்கு முன்னாடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்படியே வந்து மெதுவாக அந்த ஃபோர்ஸ் முன்னாடி போயிட்டே இருந்தேன். லெஃப்ட் சைடு வியூ மிரரை பார்த்தேன். பார்க்குறப்ப தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுங்களையும் பார்த்தா டக்குனு லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ரைட்டு பையன் சிக்னல் கொடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறவங்களும் பார்த்தோம்னா லெஃப்ட்டில் ஃபுல்லும் கண்டெய்னர் லாரி, அதுக்கப்புறம் வந்துட்டு காரு, அதுக்கப்புறம் இன்னொரு லாரியோ பஸ்ஸோ சம்திங் வரும்னு நினைக்கிறேன். வந்து நம்மளை ஸ்டார்ட்டே பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டு இழுக்கிறவங்களும் இழுத்தாச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் நானும் சரி அவங்க வந்து தெரியுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், தெரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போகிறேன், இங்கிட்ட ஒரு பிளாக். என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி சரி அந்த லாரியும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு ரைட் எடுத்தோன்னா ஒரு ஃப்ரீ ஹைவே கிடச்சி அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து ஸ்பீடை ரைஸ் பண்ணி நான் சரி அவங்க கண்ணுக்கு சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து போயிட்டே இருக்கேன். அந்த புல் வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புல் எடுத்தேன். அந்த புல் வந்துட்டு அந்த ஸ்விஃப்ட் டீசல் டிடிஏஎஸ்க்குரிய புல்லாகவே வந்துட்டு அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வரப்போ வந்து ஒரு இனோவா இருந்துச்சு. நான் கூட இவங்களும் அடுத்து ஏதாவது இதாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப்பில் வந்து செட்டில் பண்ணியாச்சு. இப்படி ஃபர்தர் போயிட்டே இருக்கும். போக சரி அவங்க வந்துட்டு கண்ணில் சிக்குவாங்க அந்த ஃபார்ச்சுனர் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஃபார்ச்சுனர் சும்மானவா சொல்லியிருக்காங்க. அவங்க போகிற வேகத்துக்கு நம்ம பிடிக்க முடியுமான்னு தெரில. அதனால் ஒரு ஹோப் தான், ட்ரை விட்டுறக்கூடாதுல்ல. அதனால் நானும் தேடி போயிட்டே இருக்கேன். என்னால் ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டு போக முடியல. ஆனால் வந்துட்டு ஆக்சுவலாக 120 ரீச் பண்ணிட்டேன். இந்த ஹைவேஸில் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், ஒரு ஸ்பீட் கிடைக்கும்னு சொல்லி நான் ஹோப் பண்ணேன். ஆனால் இந்த ஹைவே ஸ்ட்ரெச் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் லாரி கார் இருந்துச்சுன்னா நம்ம கட்டடிச்சு போனால் அது நம்ம ஃபீலாக இருந்திருக்கும். அது எதுவும் இல்லை. அதனால் ஒரே ஓப்பன் ஸ்ட்ரெச் தான். நான் ஆக்சுவலாக அவங்க இன்னும் விரட்டி போயிருப்பாங்கன்னு தான் அப்புறம் சொல்லிட்டு கெஸ் பண்ணேன். ஆனால் வந்துட்டு போய் ஆகலை. போயிட்டே இருக்கேன். அங்கே வந்து இப்போ யாருனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அங்கிட்டு போகணும் கோர்ட்டுக்கு, இங்கிட்டு போகணும் கோர்ட்டுக்கு, இங்கிட்டு போகணும், எங்கிட்டும் போகாமல் கோர்ட்டுக்கு நடுவுலே போய்க்கிருக்காங்க. நான் அப்புறம் ஹார்ன் போல்டு அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பிளாக், என்னடா இது நமக்கு பிளாக்காக வருது இடம் அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒரு கட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம தலைவனை தேட ஆரம்பித்தாச்சு. போயிட்டே இருக்கோம். ஆனால் கண்ணில் மட்டும் சிக்கலை. ஆம்புலன்ஸ் நம்ம சுற்றி நல்ல புல் கொடுத்து வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. இந்த நோட்டில் ஒரு இந்த பையன் நம்மளும் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தேன் என்ன இருக்குது, வழியை விட்டால் போயிருப்போம். திரும்பி பார்த்துட்டு இருக்காண்டி பின்னாடி பார்க்குறா, முன்னாடி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. நானும் இது திழுத்து பார்க்குறேன். சரி அந்த யானை கண்ணில் சிக்கும், வெள்ளை யானை அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கவே மாட்டேன்ருச்சு. நான் உடலையே நம்மளால் முடிஞ்சளவு பார்ப்போம்டா அப்படின்ட்டு போகிறேன். போயிட்டே இருக்குங்க. இங்கே அடுத்து எங்கேயோ ஒரு டாக் வந்துடும் நினைக்கிறேன். எங்களுக்குனே வருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளும் ஒரு புல் எடுத்து ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து டேரெக்டாக போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தடுத்து ஒரு பிளாக். வேறு இருந்தாலும் நம்ம பேக் இருக்கும், என்ன பாட்டு ஓடுது, தலை பாட்டு. விடுவோமா, விடாமுயற்சி தான், என்ன ஆனாலும் பரவாயில்ல. தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம். கிடைக்கும் நம்பிக்கையில்
பார்த்தா கிடச்சிருச்சு. ஆனாலும் அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் இழுக்க, அவங்க ஒரு பக்கம் இழுக்க, பையன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம தான் பின்னாடி வரோம் அப்படின்ட்டு. அதனால ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து இழுத்தாப்புல நம்மளும் விட்டு விடாமல் இழுத்தவங்க இல்லை. அவருக்கு ஃப்ரெண்டு 2 வீலர் இருந்துச்சு, அதனால் பிரேக் அடிப்போமா இல்லை ரைட்டில் நம்ம அனுப்போமான்னு நினச்சிட்டாரு. நம்ம ஒரு ஸ்டெப் ஃபர்தர் வந்துட்டு ஃபார்வர்டாக சீக்கிரம் வச்சனால வந்துட்டு அவங்களால் ரைட்டில் அணைக்க முடியாமல் பிரேக் அடிச்சிட்டாரு. அந்த கேப்பில் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். திரும்ப பின்னாடி வருவாருன்னு செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். பின்னாடி அவரும் உடனே வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாடி வெயிட் ரேஷியோவில் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வெஹிக்கிள். எனக்கு ரொம்ப பெரிய வெஹிக்கிள் இல்லாதனால வந்துட்டு அதோடைய பவருக்கு வந்துட்டு இருக்கும் நல்லா. அடுத்து சரி அங்கே முடிஞ்சு இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு கிட்டாக சரி ரைட்டு சுவாரஸ்யமாக தான் போகுது அப்படின்ட்டு நம்மளும் போக அவரும் போக நல்லா இருந்துச்சு. எனக்குள்ளே வழி கொடுப்பாருன்னு நினச்சோம், ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல திரும்ப அவரே நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவார். தெரியுதா? நம்ம ஜெனுவனாக விட்டுறணும்ல. அந்த இடத்துல ரிஸ்கி ஒரு ஹெல்த்தி இது வந்து இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ரொம்ப வெஞ்சன்ஸாக இருக்கக்கூடாது. அது வந்து 2 பேருக்குமே ஆபத்து. அதனால் நம்ம லீவ் பண்ணியாச்சு. திரும்ப அவரை பிக் பண்ணிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்மளோட வே அவுட் வருது. அதனால் நம்ம வந்துட்டு இதனால் ஓவர்டேக் பண்ணி பார்த்தோம். சரி அங்கே 2 வீலர் வேறு ரைட் சைடு வந்தனால வந்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு லெஃப்ட் எடுத்துட்டோம். அவர் வந்துட்டு ரைட் எடுத்து அந்த ரோட்டில் போயிட்டார். சரி நம்ம தலைமை ஃபார்ச்சுனர் என்னன்னாருன்னு பார்த்தோம்னா அவர் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஸ்பீட் ட்ரைவிங் இருக்கக்கூடாது அப்படின்றனால வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரை. நான் ஃபர்தர் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல முறையில் ஒரு உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பேன். நன்றி.